சிராம்பான் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளியில் 2025ஆம் ஆண்டில் பாலர் பள்ளி தொடங்க திட்டமிட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக இப்பள்ளியில் புதிய மாணவர்கள் எண்ணிக்கை பெரும் சரிவை எதிர்கொண்ட வேளையில் அதற்கான காரணங்கள் கண்டறியப்படும் என அப்பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் காளிதாசன் முத்துசாமி கூறினார். முன்னதாக இப்பள்ளியின் புதிய தலைமையாசிரியர் பொறுப்பை ஏற்றுள்ள முகமது ரஷீபாலா பின் அப்துல்லாவை மரியாதை நியமித்ததாக தனது நிர்வாக பொறுப்பாளர் குழுவுடன் அவரை சந்தித்து சிறப்பு செய்தனர். லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி கல்வி மற்றும் புறப்பாட நடவடிக்கைகளும் விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்குவதற்கான உரிய திட்டங்களை வகுக்க வேண்டும் என கோரிக்கை அந்த சந்திப்பில் முன்வைக்கப்பட்டது. மேலும் இப்பள்ளி சிற்றுண்டிக்கான புதிய இரட்டை மாடி கட்டிடம், கூரைகளுடன் நவீன வசதிகளுடன் சபை கூடல், திறந்த வெளி மண்டபம், மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை மேற்கொள்ள, மேலும் ஸ்மார்ட் போர்ட் வசதிகள் அனைத்தும் விரைவில் தொடங்குவதற்கான திட்டம் வரையறுக்கப்பட்டுள்ளதாக காளிதாசன் மேலும் கூறினார். இதனிடையே பள்ளி எண்ணிக்கையை பழைய நிலைக்கு உயர்த்தும் திட்டத்திற்கேற்ற 2025ஆம் ஆண்டு தொடக்கம் பாலர் பள்ளி அமைக்கும் திட்டத்திற்கு அனுமதி கோரி விண்ணப்பம் ஒன்றை தாம் மாநில கல்வித்துறைக்கு மனு ஒன்று வழங்கியுள்ளதாக தலைமை ஆசிரியர் சந்திப்பின் போது தெரிவித்தார். தமிழ் பள்ளியே நமது தேர்வு என ஒவ்வொரு முறையும் முழக்கமிட்டிருந்தால் மட்டும் போதாது. தங்கள் பிள்ளைகளுடன் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களின் பிள்ளைகளை தமிழ் பள்ளி அனுப்புவதை உறுதி செய்யும் வேளையில் இந்தியர்கள் களமிறங்க வேண்டும். மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து மூடும் அபாய கட்டத்தை எதிர்நோக்கும் தோட்டப்புற தமிழ் பள்ளிகளை காப்பாற்ற முக்கிய கடமை ஒவ்வொரு இந்தியரும் கொண்டிருக்கின்றனர் என்று காளிதாசன் ஆனால் மலை பள்ளியில் மலை மாணவர்கள் வந்து இப்போ சீன பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. வழியே இல்லாமல் கேமரா நாயகில் வந்து நம்ம மலைக்கார மாணவர்கள், அதுவும் அசிலிக்காரங்களாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம தமிழ் பள்ளிக்கு அனுப்பியிருக்காங்க. கனடா சாருக்கு ரெக்கார்ட் தெரியும், கேபிஎம் சார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனால் நம்ம மட்டும்தான் நம்ம மொழியோட அருமை தெரியாமல், நம்ம மொழி அதுவும் உலகத்திலேயே வந்து மூத்த மொழி மட்டும் கிடையாது, செம்மொழி. சாதாரண விஷயமே கிடையாது. செம்மொழின்றது வந்து எல்லா கிரிட்டீரியரும் வந்து ஃபுல்ஃபில் பண்ண மொழி, வேற எந்த மொழிக்குமே இல்லை. அதுவும் நம்ம ஆங்கிலத்துக்கு கூட கம்பேர் பண்ண, ஆங்கிலம் வந்து ஒரு நாலேஜ் தான் பாருங்க. அது அது அறிவு கிடையாது, அறிவுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தமிழ் மட்டும்தான் அறிவுன்ட்டு நான் பார்க்குறேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தொல்காப்பியத்தோட ஒரு இலக்கண விதிகள் வந்து எந்த மொழியிலுமே இது வரைக்கும் எழுதப்படவே இல்லை. ஷேக்ஸ்பியரை பற்றி பேசலாம், இவங்களை பற்றி பேசலாம், அவங்கள பற்றி பேசலாம். குன்ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு சீன இதில் ஒருத்தர் எழுதி, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தொல்காப்பியத்தோட இலக்கண விதிகள் இதுவரைக்கும் எந்த மொழியும் இல்லவே இல்லை. அது மொழி மாற்ற முடியுமான்னு, ஏன்னா அது மாற்ற முடியாது. ஏன்னா அவங்க மொழியில் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. இன்னைக்கு வந்து சங்க இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான சங்க இலக்கியத்தில் வந்து அகத்தை பற்றியும் புறத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமா தெரியாது. அது தமிழோட அந்த நாலேஜே இல்லை. அப்போ தமிழோட அருமை தெரியல. சும்மா எடுத்தோடனே 6 வயசு பிள்ளைகிட்ட கேட்குறாங்கன்னா, அம்மா நீ எந்த ஸ்கூலுக்கு போகிற, ஐயா நீ எந்த ஸ்கூல் போகிற, மலாய் ஸ்கூல் போறியா, சீன ஸ்கூல் போறியா. ஆனால் 6 வயசுல நான் முடிவு எடுக்கிறதா பேரண்ட்ஸோட அறியாமை. அறிவு இல்லைன்னு இல்லை, அறியாமை. ஸோ இதுதான் நம்ம சமுதாயத்தில் நடக்குது. அப்போ இந்த ஒரு விழிப்புணர்வு நம்ம வந்து அதிகமாக ஏற்படுத்தணும். இப்போ இருக்கிற அந்த விழிப்புணர்வு பத்தாதேன்னு எனக்கு தோணுது. பிறப்பு விகிதம் சார் சொன்ன மாதிரி குறைந்துகிட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு 50% இன்னைக்கு ஓவரால் நம்ம பார்த்தீங்களா ஒரு 80,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. 1ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் 80,000 மாணவர்கள். எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல. நமக்கு வந்து ஒரு அண்டர் 1000 இருந்துச்சு. இப்போ குறைஞ்சி ஏற்றால ஒரு 80 சம்திங் இருக்கலாம். ஸோ அந்த 80 அப்படின்னா அடுத்த ஒரு 80,000 மாணவர்கள் வேற பிற பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஆசிரியர்கள் எவ்வளோ, எத்தனாயிரம் பேர், ஆல்மோஸ்ட் 9,000.